ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தரமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் கூடவே வந்துட்டு வினோத்தோட கேம் அழிக்கணும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதரவு கூட சேர்ந்து அதையும் பார்க்கலாம். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா வினோத் வந்துட்டு உட்காந்துருப்பார். என்னை தூக்கி ஜெயிலில் போட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னைய கூட தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு கலாச்சிருப்பார். ஏங்க சம்மந்தப்பட்ட என்னையை கேட்காம அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ரீசன் சொன்னால் நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நீங்கள் கூட தான் என்கிட்ட வந்து ரீசனை கேட்காம என்னையை போட்டிங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். இப்படி மாறி மாறி போயிட்டுக்கும் அங்கே பேச முடியாமல் திவ்யா அங்கேருந்து போயிருப்பாங்க. இப்போ ஆதரவு வந்து கேட்குறாங்க. இன்னும் சில காலமாக வந்து ஆதரவு வந்துட்டு நம்ம திவ்யா கிட்ட வந்து பேசுகிறாங்களே எங்கேயும் இடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனி கேட்கும்போது தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளாட்டாக ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க பொழுது. ஒரே ஃப்ளாட்டான்னு தெரியாது, பட் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்போ தெரியுது பாருங்கள் எல்லா விஷயங்களும். அதனால தான் அப்பப்போ ஏதாவது சண்டைனா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்காக வந்துட்டு ஆதரவு வந்து நிற்கிறாங்க. நிற்கிறது தப்பு கிடையாது, நியாயத்துக்கு நின்னா சந்தோஷம். ஏன்னா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்களே இவங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க? இதோ இன்றைக்கி வந்துட்டு ஆதரவுக்கு மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ஓட்டே கிடையாது. இப்போ என்னென்னா ஆதரவு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம கனிக்கிட்ட வந்து பேசணும்ல, சம்மந்தப்பட்ட என்கிட்ட கேட்காம சுபிக்ஷா கிட்டேயும் உங்ககிட்டயும் வந்து கேட்டு போனாங்களே, அதனால தான் நான் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணேன். அந்த நேரத்தில் வினோத் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னதெல்லாம் வந்து கேட்காதீங்கன்றாரு. நான் கேட்க தானே செய்வேன். கமருதனோட துணி வந்து அங்கே இருந்துச்சு, அவர் எடுத்து இது பண்ணவே இல்லை. அதனால் ஒரு தலையாக நான் சொன்னேன். அதை வந்துட்டு நான் கையை பூச்சா கூட்டு போய் விட முடியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்வதிக்கு வந்துட்டு இந்த போட்டு குடிடி அப்படின்னு நான் பார்வதி சொல்லியே அங்கே இருக்கிற அரோராவை தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுன்ற முறையில் அப்படின்றாங்க. ஃப்ரெண்டுன்ற முறையில் நீங்கள் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ அது ஓகே. ஒருத்தங்க சாப்பாடு வந்து கேட்கும்போது போட்டு குடி, முட்டை கேட்கும்போது போட்டு தொலைங்களாண்டா இப்படிலாம் சொன்னால் அங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஜீரணமாகுமா முதல்ல? இதையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. முதல்ல வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஆமாம்ல, சரி, சாரி, முடிஞ்சு போச்சு. திவ்யாவோட கேரக்டர் எங்கேயோ போயிடும், சூப்பராக வந்துடுவாங்க. ஆனால் அதுதான் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் வரமாட்டுது. அதனால தான் நேற்று அவங்க கதை சொல்லும்போதே நம்மளுக்கு தெரிய வருது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனையும் இவங்க கோவத்தால் தான் வந்திருக்கு. அதே அவங்களே சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாரு மேலே இருக்கிற நான் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் பாருக்கு எனக்கு என்னடி சம்மந்தம், அவர் என்ன சொல்கிறாரு, அதுவும் வந்து க்ளீனாக இருக்கிற ரூமாக நான் சொல்லலாம். க்ளீனாக இருந்தால் நான் ஏன் சொல்ல போகிறேன்? அதை நீங்கள் அப்போ வந்து வினோத்கிட்டே கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல. இப்போ கனிக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்களே, அப்போ வினோத்தை கூப்பிட்டு நீங்கள் இதே டோனில் வந்து எப்படி கனிக்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த டோனில் வினோத்தை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, பேசலையே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க பேச மாட்டாங்களாம், இவங்களுக்கு தேவையான கிட்ட மட்டும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பேசுவாங்களாம். ஆனால் அடுத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் என்கிட்ட வந்து பேசலன்னு சண்டையும் போடுவாங்களாம். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தரமான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னென்னா இப்போது அன்றைக்கி வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுடைய கடந்து வந்த பாதையை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாருமே தூங்கி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இதே அந்த இடத்துல சுபிக்ஷா அவங்களுடைய கடந்து வந்த பாதையை பண்ணும்போது அங்கே எல்லோரும் இருந்திருந்தா விக்ரம் இந்த மாதிரி தூங்கியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே அது ஒரு ரசிக்க ஒரு தரமான ஒரு கேள்வி, சூப்பரான கேள்வி. நம்ம கண்டிப்பாக திவ்யாவுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த கும்பலுக்கு தேவையான ஆட்கள் அங்கே இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படியே இதுவாக பண்ணியிருப்பாங்க. இதே சாண்ட்ராவாக இருக்குது அவங்களுக்கு ஒரு இலக்கணமாக போயிடுச்சு. அதை வந்து திவ்யா கேட்டது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.